அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திற்கு சென்னையில் மெட்ரோ ரயில் உள்ளது போல கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் என்று மாநில அரசானது ஒரு கடிதத்தை மத்திய அரசுக்கு அனுப்பியது. மத்திய அரசு சில விவரங்களை கேட்டு ஒரு கடிதத்தை நவம்பர் மாதம் 14ஆம் தேதியே தமிழக அரசுக்கு அனுப்பிவிட்டது. அதுவரையில் இந்த விஷயமானது யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் பிரதமர் மோடி சரியாக கோவை வருகின்ற பொழுது அந்த கடிதத்தை வெளியிட்டு மிகப்பெரிய அரசியல் பரபரப்பை அவர்கள் ஏற்படுத்திவிட்டனர். அதேபோல கோவையிலும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் போராட்டங்கள் நடந்தன. உண்மையில் இதில் நடந்தது என்ன? மெட்ரோ ரயில் குறித்து தமிழக அரசு எழுதிய திட்ட அறிக்கையும் மத்திய அரசு திருப்பி அனுப்பியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் முக்கியமானது. குறிப்பாக மக்கள் தொகை 20 லட்சத்துக்கு கீழ் இருக்கிறது. 15 லட்சம் மட்டுமே உள்ள கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை சாத்தியமில்லை என்று சொன்னதாகத்தான் தற்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது. இந்த கடிதங்களில் ஆவணங்கள் என்ன உள்ளன? இந்த திட்டம் என்பது என்ன என்றால், கோவையிலிருந்து 39 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவனாசி சாலையில் கருமத்தம்பட்டி வரையிலும், உக்கிடத்திலிருந்து சத்தியமங்கலம் சாலையில் வலியம்பாலை பிரிவு வரையிலும் மெட்ரோ ரயில் பாதை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அங்கு 32 மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டன. அதேபோல் மதுரையில் திருமங்கலம் ஒத்தக்கரை வரை 31.93 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்த திட்டமிடப்பட்டது. 27 கிலோமீட்டர் மேம்பால பாதையில் 23 மெட்ரோ ரயில் நிலையங்களும் 4.65 கிலோமீட்டர் சுரங்கப்பாதையில் 3 மெட்ரோ ரயில் நிலையங்களும் அமைக்க திட்டமிடப்பட்டன. அதேபோல் கோவையிலும் மேம்பால மெட்ரோ ரயில் நிலையங்களும் அமைக்கப்படுகிறது. மேம்பாலங்கள் வழியாக மெட்ரோ ரயிலும் செல்கிறது. இப்போ கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை மாநில அரசிடம் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஏற்கனவே வழங்கியது. இதையடுத்து கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தமிழக அரசும் ஒப்புதல் வழங்கியது. அதன்படி மதுரைக்கு ரூபாய் 11,340 கோடியிலும் கோவைக்கு ரூபாய் 10,740 கோடியிலும் மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை மாநில அரசு வாயிலாக மத்திய அரசிடம் கடந்த பிப்ரவரி மாதம் மெட்ரோ ரயில் நிறுவனம் சமர்ப்பித்தது. இந்த அறிக்கை ஆய்வு செய்த மத்திய அரசு சில மாற்றங்களை செய்து திருத்தி அனுப்புமாறு உத்தரவிட்டது. இதையடுத்து திருத்தப்பட்ட அறிக்கையும் கூடுதல் ஆவணங்களும் கடந்த நவம்பர் மாதம் அனுப்பப்பட்டது. அதன் பிறகு நவம்பர் 14 மத்திய அரசால் திருப்பி அனுப்பப்பட்டதில் மக்கள் தொகை மட்டுமே காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கோவை மதுரை நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தும் அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்காமல் அங்கு 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்படி கோவையில் 15.84 லட்சம் மக்கள் தொகையும் மதுரையில் 10 லட்சம் மக்கள் தொகையும் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் மெட்ரோ ரயில் திட்டத்தின்படி குறைந்தபட்சம் 20 லட்சம் மக்கள் தொகை இருக்க வேண்டும். எனவே அது குறைவாக இருப்பதாக மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. மேலும் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பதிலாக பேருந்துகளால் இயக்கப்படும் PRTS பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் போன்ற திட்டத்தை செயல்படுத்தலாம் என்றும் அறிவுரை வழங்கியுள்ளது. இதை தவிர டெக்னிக்கலாக அந்த மத்திய அரசு திருப்பி அனுப்பிய ஆவணத்தில் என்ன உள்ளது, மாநில அரசு மத்திய அரசுக்கு அனுப்பிய ஆவணத்தில் என்ன உள்ளது என்பது குறித்து பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மத்திய அரசின் கடிதத்தை எடுத்து தனது முகநூல் பக்கத்தில் பதிந்து பத்திரிகைகளும் பேட்டியளித்துள்ளார். அந்த ஆவணங்களில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட ஆவணங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மெட்ரோ ரயில் திட்டமானது எலிவேட்டட் மெட்ரோ ரயில் சிஸ்டம் என்பதை அமைக்கப்படுகிறது. அதாவது மேம்பால பாதையில் செல்ல வேண்டுமென்றால் 22 மீட்டர் அகலம் இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது.
அப்படி இருந்தால் தமிழக அரசின் டிபிஆர் என்ற டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் அப்படி 22 மீட்டர் இல்லாத இடங்களும் உள்ளன என்பதை மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளதாக இந்த கடிதத்தில் உள்ளது. குறிப்பாக கோவையில் உக்கடம் டு கோவை ஜங்ஷன் 2இல் நவாப் ஹக்கீம் சாலையில் 10 முதல் 12 மீட்டர் வரைதான் மற்றும் பெரிய கடைவீதி சாலையில் 18 முதல் 22 மீட்டர் வரையிலும், ஸ்டேட் பேங்க் சாலையில் மட்டுமே 22 முதல் 24 மீட்டர் வரையிலும் அகலம் உள்ளது. எனவே மற்ற 2 சாலைகளில் இவை நடைமுறையில் டெக்னிக்கலாக நடைமுறையில் சாத்தியமில்லை என்று மத்திய அரசு கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. அதேபோல் கோவை ஜங்ஷன் முதல் ஹோப் கல்லூர் வரை கோரிடர் 2இல் மட்டும் எசூர் சாலை டு அவனாசி சாலை ஜங்ஷன் வரை மட்டுமே 22-24 மீட்டர் தேவையான அகலம் உள்ளது. அதே நேரத்தில் கோவை ஜங்ஷனிலிருந்து ராமகிருஷ்ணா மில்ஸ் செல்லும் பாதையில் பழைய போஸ்ட் ஆபீஸ் சாலையில் 7 முதல் 10 மீட்டர் மட்டுமே, டாக்டர் அஞ்சப்பா சாலையில் 18 முதல் 22 மீட்டர் மட்டுமே, அங்கிருந்து காந்திபுரம் செல்ல 8 முதல் 12 மீட்டர் மட்டுமே அகலம் உள்ளதால் குறிப்பிடப்பட்டுள்ளதால் டெக்னிக்கலி நாட் பாசிபிள் டு இம்ப்ளிமெண்ட் எலிவேட்டட் மெட்ரோ ரயில்வே சிஸ்டம் என்று மத்திய அரசு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. இந்த காரணங்களாகத்தான் மத்திய அரசு சென்னை மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுவது சாத்தியமில்லை என்றும் திருத்த அறிக்கை வேண்டும் என்றும் திருப்பி அனுப்பியுள்ளதை தவிர நிராகரிக்கப்பட்டதாக இல்லை. மற்றபடி இவர்கள் மக்கள் தொகை மட்டுமே காரணத்தை சுட்டிக்காட்டி நிராகரிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். அதை தவிர டெக்னிக்கலி நாட் ஃபீஸிபிள் என்பதற்கான அந்த காரணங்களை மத்திய அரசானது அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று மிக தெளிவாக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.